இந்த கதையில் 2 முக்கிய கதாபாத்திரங்கள் உள்ளனர். 1 டாக்டர் அர்ஜுன் வர்மா, 2 ஆதி, அர்ஜுனின் மனைவி. டாக்டர் அர்ஜுன் வர்மா காலப்பயணத்தை ஆய்வு செய்த உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி. ஆனால் இந்த ஆராய்ச்சியின் பின்னால் இருந்த காரணம் அறிவியல் அல்ல, துயரம். ஏனென்றால் 2 வருடங்களுக்கு முன் ஒரு விபத்தில் அவன் மனைவி ஆதி உயிரிழந்து விட்டாள். அந்த நாள் முதல் அவன் ஒரே குறிக்கோள், காலத்தை மீறி ஆதியை மீண்டும் உயிரோடு பார்க்க வேண்டும். வருடங்களின் முயற்சிக்குப் பிறகு அவன் ஒரு இயந்திரம் உருவாக்கினான், குரோனோ பிரிட்ஜ். அது மனிதனை கடந்த காலத்துக்கு கொண்டு செல்லும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், வரலாற்றை மாற்றினால் உலகமே சிதறிப் போய்விடும். ஆனால் அர்ஜுன் அஞ்சவில்லை. அவன் இயந்திரத்தை செயல்படுத்தினான். ஒளியால் சூழப்பட்டு அவன் 2 ஆண்டு பின் சென்றான். அவள் இறந்த நாள். மழை பெய்த இரவு. சாலை வழுக்கலாக இருந்தது. அர்ஜுன் அஞ்சி ஓடிக்கொண்டிருந்தான். அவன் தேடிய தருணம் வந்துவிட்டது. தூரத்தில் ஆதி தனது பைக்கில் வந்து கொண்டிருந்தாள். அவன் முழு சத்தத்தில் கத்தினான், ஆதி, நிறுத்து! ஆனால் விதி தன் விளையாட்டை நிறுத்தவில்லை. அவள் விலகி செல்ல முடியவில்லை. அந்த நொடியில் அவளை காப்பாற்ற அர்ஜுன் தன் உயிரை பறிகொடுத்து முன்னேறினான். அந்த விபத்தில் இந்த முறை ஆதிக்கு ஒன்றுமாகவில்லை. ஆனால் அர்ஜுன் தான் உயிரை இழந்தான். ஆதி அவன் அருகில் வந்து அவன் கையை பிடிக்கும்போது அர்ஜுன் சொன்ன கடைசி வார்த்தைகள், காதல் நேரத்தையும் கூட வெல்லும், ஆனால் விதியை மாற்ற முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே.